இப்ப என்னோட 6த் வீடியோ அப்லோட் பண்ணேன் இல்லையா? அதுல வந்து ஒரு 4 ஸ்லைட்ஸ்க்கு மட்டும் ஆடியோ மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் கேட்டு ரொம்ப கவனமா எனக்கு இத நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அ அத ரெக்டிஃபை பண்ணி இப்போ உங்களுக்கு நான் அந்த ஆடியோவோட இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் நான் போடுறேன். அ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து வாவ். வாவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஹீப்ரூல டென்ட் பெக் அப்படின்ற ஷேப்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கூடாரத்தை நம்ம நிலத்துல நன்கு கட்டி பதிகிறதுக்கு நம்ம ஒரு பெக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஆணியின் அடையாளமா தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாடர்ன் ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த வடிவத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்போ வாவ்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, நெயில், பெக், கனெக்ட். இப்ப இந்த வாவ் வந்து நம்ம எங்க பார்த்தோம்? இந்த சென்டென்ஸ்ல 6வது வார்த்தையுடைய முதலாவது அம், எழுத்தாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த வாவுக்கு பக்கத்துல 5வது வார்த்தையாக என்ன இருந்துச்சு? ஹெவன் இருந்துச்சு. அதே மாதிரி 7வது வார்த்தையாக என்ன இருந்துச்சு? எர்த் இருந்துச்சு. அப்ப இந்த வாவ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா, ஹெவனையும் எர்த்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஆணியாக இது கருதப்படுது. இப்போ உங்களுக்கு இந்த ஹே அண்ட் வாவ் இத குறித்த நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இங்க வியூ பண்ணியிருக்கேன். நீங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இப்போ எபிரேய மொழியுடைய கிராமர் ரூல்ஸ் படி இந்த வாக்கியம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுல அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா 2, அதாவது டிஃபனைட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து 2 இருக்கு. அதுவும் இந்த மாற்றம் உள்ள இங்கிலீஷ்ல பார்க்குறப்ப நவுனா இருந்துச்சு. இங்க டிஃபனைட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த வாக்கியத்த நம்ம வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 4த் வீடியோல பார்த்த 8. இப்ப ஆலிஃப் அண்ட் தவ் அப்படின்றது எபிரேய எழுத்துக்கள்ல முதலாவது எழுத்தாகவும் கடைசி எழுத்தாகவும் இருக்கு. அதே மாதிரி கிரீக் லெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் ஒமேகா, முதலாவது எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. அப்ப இங்க ஆலிஃப் அண்ட் தவ் அப்படின்றது யாரை குறிக்குது? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவ இங்க குறிக்குது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம்.